மம்மி, நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். சரிடா கண்ணுங்களா, அம்மா கிச்சனில் வேலையாக இருக்கேன். நீங்கள் பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க, சரியா? சரிங்க, பாய். அக்கா, என் பேக் வெயிட்டா இருக்கு, கொஞ்சம் தூக்கிக்கோங்க. போடி, என் பேக்கை என்னால் தூக்கின்னு வர முடியல. போக்கா, இப்ப பாரு இதே தான் சொல்றேன். நான் சின்ன பிள்ளைல கொஞ்சமாவது பாவம் பாக்குறியா என் மேல? ஹாய் தமிழமுது. ஹாய் கார்த்தி. ஹாய் விமல். ஹாய் வாண்டு, எப்படி இருக்க? நான் ஒன்றும் வாண்டு இல்லை, என் பேர் அகத்தியா. சரி சரி, உன் பேர் வாண்டில்ல, அகத்தியாதான். அடே பாவிங்களா, என்னை தனியாக விட்டுட்டு வந்துட்டீங்க. நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? டிஸ்டர்பன்ஸ். ஹாய் கீர்த்தனா. ஹாய் தமிழமுது. ஏய் தமிழமுது, ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா? இல்லடி, நேற்று உடம்புக்கு முடியல. அக்கா போய் சொல்றேன். நேற்று ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து விளையாடிட்டு அப்படியே தூங்கிட்டேன். அதான் ஹோம்ஒர்க் பண்ணல. அப்பாடா, எனக்கும் கம்பெனிக்கு ஒரு ஆள் கிடைச்சிச்சுடா. சரி சரி, இப்படியே பேசிட்டு சொன்னோம்னா ஸ்கூலுக்கு டைம் ஆகிடும். வாங்க போகலாம். வாங்க போலாம். போகலாம். டேய் விமலேஷ், நேற்று டியான் வளர்த்த கோழி குஞ்சு செத்து போச்சு தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஐயோ அப்படியா? நேற்று நான் டியான் பார்க்கலடா, மோட்டு பட்டில் தான் பார்த்தேன். தமிழமுது, நேற்று ஏன் நீ ஹோம்ஒர்க் பண்ணலை? கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கலாம்ல. இப்போ சார் வந்து கேட்டால் என்ன பண்ணுவேன்? போச்சு, நீ மாட்டினப்போ. நீ வேற பயம்புறுத்தாதடி, சாரை நினைச்சாலே பயமா இருக்கு எனக்கு. நான் உள்ளே வரலாமா? ஹூ இஸ் டிஸ்டர்பன்ஸ்? நான் தாங்க தமிழ் வாத்தியார். ஐயோ சார், நீங்க பெர்மிஷன்லாம் கேட்கக்கூடாது, உள்ள வாங்க. வந்துட்டேன். குட் மார்னிங் சார். பிள்ளைங்களா, தமிழ் வாத்தியாருக்கு தமிழில் தான் வணக்கம் சொல்லணும். வணக்கம் சார். சார் என்பது தமிழ் வார்த்தையா இருக்குமோ? வணக்கம் ஐயா. ஆஹா, சிறப்பு, மிகச் சிறப்பு. கேட்கவே எவ்வளவு இனிமையாய் இருக்கிறது. வணக்கம் குழந்தைகளா. குழந்தைங்களா, நேற்று நடத்தின பாடத்திலிருந்து நான் கேள்வி கேட்க போகிறேன். சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு பரிசு கொடுப்பேன். சரிங்க ஐயா. உள்ளே வரலாமா ஐயா? எதற்காக இவ்வளவு தாமதம்? ஐயா, வர வழியில் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுங்க ஐயா, அதனால தான் தாமதம் ஆகிடுச்சு. இன்றே கடைசியாக இருக்கட்டும். இனிமேல் தாமதமாக வந்தால் வகுப்பறையில் அனுமதிக்க மாட்டேன். உள்ளே வாருங்கள். குழந்தைங்களா, கேள்விகளை தொடரலாம். பதில் தெரிந்தவர்கள் கையை தூக்குங்கள். திருவள்ளுவர் பிறந்த ஊர் எது? ஐயா, நான் கூறுகிறேன். மிக நன்று, சொல்லுமா. அங்கிள், நீங்க பிறந்த ஊர் எதுங்க அங்கிள்? ம் ம் அப்படியா, சரிங்க அங்கிள். ஐயா, திருவள்ளுவர் பிறந்த ஊர் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கீழ்பெரும்பாக்கம் ஐயா. ஆஹா, நீ கூறிய பதிலால் நான் மெய்மறந்து போய்விட்டேன். தலை, ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும். இந்த கிளாஸில் நீங்கள் தான் டாப்பராக இருக்கணும். அது எப்படி தமிழமுது புத்திசாலித்தனமாக பதில் சொல்லலாம்? இதை விடக்கூடாது தலை, விடவே கூடாது. அமைதி. ஆமா, கைபேசியில் யாரிடமா பேசினாய்? என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்டங்க ஐயா. அவர் தான் திருவள்ளுவர். அவரே சொன்னாரு நான் கீழ்பெரும்பாக்கத்துல தான் பிறந்தேன்னு. எம்மா கண்மணி, உனக்கு யாருமா தமிழமுதுன்னு பேர் வச்சது? எங்க அப்பா சார். நாளைக்கு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்தால் தான் வகுப்பறைக்குள்ளே அனுமதிப்பேன். இல்லைனா உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வர வரைக்கும் வெளியவே தான் நிற்கணும். உக்காரு. தம்பி கார்த்திகேயா, எழுந்திருப்பா. சொல்லுங்க ஐயா. ராமாயணத்தை எழுதியவர் யார்? சொல்லுப்பா. ஐயா, ராமாயணத்தை எழுதியவர் மிஸ்டர் ராமச்சந்திரன், எம்ஏ எம்எட். தலை, இவனுக்குள்ளே இப்படி ஒரு அறிவா? டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறான். உங்களுக்கு போட்டி அதிகமாகுது தலை, உஷாராக இருங்க தலை, உஷாராக இருங்க. ராமச்சந்திரனா? யாருப்பா அது? நீங்க தான் சார் அது. பாருங்க, ராமாயணத்தை எவ்வளவு அழகா போர்டில் எழுதியிருக்கீங்கன்னு. நாளைக்கு நீயும் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரணும், இல்லைனா வெளியவே நிற்கணும். உக்காரு. ஐயா, பெல் அடிச்சிட்டாங்க. பாய் பாய் ஸ்டூடெண்ட், நாளைக்கு பார்க்கலாம்.